ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது தான் அமெரிக்க தேர்தல் களம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. இந்த நிலையில கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட்டா இருக்க போறது யாரு, கமலா ஹாரிஸோட ரைட் ஹேண்ட் அதாவது துணை அதிபரா இருக்க போறது யாரு, யாரை கமலா ஹாரிஸ் துணை அதிபரா தேர்வு செய்வாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்துட்டு இருந்த நிலையில தான் டிஎம் வால்ஸ் அப்படிங்கிறவரை கமலா ஹாரிஸ் துணை அதிபரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் இவர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில புதிய அதிபராக காலடி எடுத்து வைக்க போகும் நபர் யார் அப்படிங்கிற கேள்வி சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதற்கான தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற போகுது. ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளர் அப்படின்னு பெருவாரியான கட்சியினரினுடைய ஆதரவோடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவருக்கான துணை அதிபர் தான் இப்போ டிஎம் வால்ஸ் அப்படிங்கிறவர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில மாகாண ஆளுநர்கள் இந்த ரேஸ்ல இருந்தாங்க. இந்த நிலையில தான் மின்னசோட்டா மாகாண ஆளுநர் டிஎம் வால்ஸ துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வு செஞ்சிருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாள் ராணுவ வீரராக இருந்திருக்காரு. 60 வயது ஆகக்கூடிய டிஎம் வால்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஜனநாயக கட்சி சார்பில் பல முறை பங்கேற்றிருக்காரு. கடுமையா ட்ரம்பை விமர்சிச்சே மக்கள் மத்தியில பிரபலமாகி இருக்காரு. இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நெப்ராஸ்காவுடைய வெஸ்ட் பாயிண்ட்ல பிறந்து வளர்ந்திருக்காரு. 24 ஆண்டுகள் ராணுவ வீரராக பணியாற்றி இருக்காரு. 24 வருஷம் ராணுவ வீரரா பணியாற்றி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் உயர்நிலை பள்ளி ஆசிரியரா சில காலம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 90கள்ல தான் அவரோட ஃபேமிலியோட தெற்கு மின்னசோட்டாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்க சமூக அறிவியல் பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மேங்கடோ மேற்கு உயர்நிலை பள்ளியில ஃபுட்பால் கோச்சா இருக்காரு. ஜனநாயக கட்சியில சேர்ந்து தீவிர அரசியல்ல கவனம் செலுத்த தொடங்குறாரு. 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு குடியரசுக் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறாரு. அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு இதுவரைக்கும் 6 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவரை பத்தி மக்கள் கிட்ட கேட்கும்போது பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளானவர், ஸ்வீட்டானவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. சக அரசியல் தலைவர்களுமே இவரை பற்றி அது போன்றது ஒரு ஒப்பீனியனை வைக்கிறத பார்க்க முடியுது. துணை அதிபர் வேட்பாளர் அறிவிப்பின் மூலம் டிஎம் வால்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது மினசோட்டா மாகாணத்தை ஜனநாயக கட்சி வசமாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பும் மினசோட்டா மாகாணத்தை எப்படியாவது நாம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்காரு. இவருக்கு அந்த பகுதியில ஆதரவு அதிகம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பா இவருடைய ராணுவ பின்னணி இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய பாரம்பரிய பகுதிகள் அதே மாதிரி கிராமப்புற பகுதிகளில் வாக்காளர்களை இவரால ஈஸியா கவர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகள் அதிகமாக கமலா ஹாரிஸுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த நிலையில இவரை துணை அதிபரா தேர்வு செய்திருக்கக்கூடியதிலும் அந்த பின்னணி இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுது. அதே போல மினசோட்டா மாகாணத்திலேயே இவர் 2 முறை ஆளுநராக இருந்திருக்காரு. பிற மாகாணத்தினுடைய ஆளுநர்களும் இந்த ரேஸ்ல இருந்தாலும் இவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கமலா ஹாரிஸ் இவங்களை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி கமலா ஹாரிஸ் வர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கோ அதே போல குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவரை துணை அதிபர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில ஜேடி வான்ஸ் வெர்சஸ் டிஎம் வால்ஸ் இவங்க 2 பேருக்குமான போட்டி அப்படிங்கிறதும் தற்பொழுது அதிகமாயிருக்கு. உலக அரசியல் அரங்கில பேசு பொருளாகவும் மாறி இருக்கு.